Dear students, good morning to all. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ற டாபிக் வந்து ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ். ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. So the rank of every zero matrix is the rank of every zero matrix is 0. இது நமக்கு ஆல்ரெடி எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க, மிக முக்கியமான கொஸ்டின். The rank of every zero matrix is 0. அடுத்த ரெண்டாவது பாயிண்ட் நோட் பண்ணுங்க. The rank of every non-zero matrix is the rank of every non-zero matrix is நம்ம ரேங்க் வந்து ரோ அப்படிங்கிற சிம்பிள் சொல்லலாம். அப்ப ரோ ஆஃப் ஆர் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 1, 1 விட நமக்கு அதிகமா இருக்கு. ஓகேங்களா? The rank of every non-zero matrix is the rank of every non-zero matrix is row of or greater than or equal to 1. அடுத்த தேர்ட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. The rank of matrix remain invariant. The rank of matrix remain invariant. எப்பனா under the elementary operation. Under the elementary operation. The rank of matrix remain invariant. எப்ப under the elementary operation. Elementary operation. இந்த கொஸ்டின்ஸ் நமக்கு டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. At the equivalent matrix have same rank. Equivalent matrix have the same rank. So which matrix have the same rank அப்படின்னா equivalent matrix have the same rank. The rank is used to find whether given equation is linear or non-linear. So rank நம்ம எதுக்காக யூஸ் பண்ணோம்னா நம்ம கொடுத்திருக்க ஈக்குவேஷன் லீனியரா நான்-லீனியரா அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா? The rank is used to find out whether given equation is linear or non-linear. இந்த 5 பாயிண்ட் தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. So first one என்ன சொல்லுங்க? The rank of every zero matrix is 0. The rank of every zero matrix is 0. Second one, the rank of every non-zero matrix is greater than or equal to 1. Third point, the rank of matrix remain invariant under elementary operation. Fourth one, equivalent matrix have same rank. Equivalent matrix have the same rank. Fifth point, the rank is used to find out whether given equation is linear or non-linear. And the rank of matrix is defined by submatrix அல்லது minor of matrix. இந்த ரெண்டு கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம ரேங்க் கண்டுபிடிக்க முடியும். சப்மேட்ரிக்ஸ் அல்லது மைனர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். சப்மேட்ரிக்ஸ் அப்படின்னா உபஅணின்னு சொல்லுவோம். மைனர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அப்படின்னா சிற்றணி. மைனர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் தான் சிற்றணி. ஓகே, the rank of matrix defined by submatrix and minor of the matrix. நமக்கு பாருங்க m cross n மேட்ரிக்ஸ் இருக்கு. அதோட ரேங்க் வந்து பார்த்தா m மற்றும் n ல வந்து எது குறைவா இருக்கோ அதுக்கு மிகாததாக இருக்க வேண்டும். m அப்படின்னா ரோ, n அப்படின்னா காலம். ஓகேவா? அதுல எது கம்மியா இருக்கோ, இப்ப ரோ கம்மியா இருக்குன்னா இப்ப நம்ம 3/4 மேட்ரிக்ஸ் இருக்கோம்னு வச்சுக்கோங்க. 3/4. இப்ப இங்க 3ங்கிறது நமக்கு ரோ, 4ங்கிறது காலம். அப்ப ரோ 3 தானே, அதை விட கம்மியா நமக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஓகே, m cross n அணி A இன் ரேங்க் ஆனது m மற்றும் n இல் எது குறைவானதோ அம்மதிப்பிற்கு மிகாததாக இருக்க வேண்டும். ஓகேவா? இப்ப நம்ம 3/4 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம்னா ரோ அப்படிங்கிறது 3, 4 அப்படிங்கிறது காலம். இப்ப ரோ வந்து நமக்கு 3 தானே, அப்ப ரேங்க் வந்து 3 விட அதிகமா இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ரேங்க் வந்து 3 விட அதிகமா இருக்கக்கூடாது. சோ இதுக்கான கண்டிஷன் நோட் பண்ணிக்கோங்க. ரோ ஆஃப் A less than or equal to minimum m, n. இந்த கான்செப்ட் நமக்கு ஆல்ரெடி டிஆர்பில கேட்டிருக்காங்க. ஓகே, ரோ அல்லது காலம் இதுல எது கம்மியா இருக்கோ அதுதான் ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஓகே, அதை விட அதிகமா இருக்கக்கூடாது. அதை விட அதிகமா நமக்கு ரேங்க் இருக்கக்கூடாது. If every r plus 1 row minor of the matrix when uses, என்ன சொல்றாங்க? If every r plus 1 row minor of the matrix when uses, then rank of the matrix வந்து பார்த்தா less than or equal to r. Okay, rank of A less than or equal to r. இது மிக முக்கியமான கான்செப்ட். இப்ப பார்த்தோம்ல அதே கான்செப்ட் தான்.
இது நமக்கு கண்டிப்பா டிஆர்பி எக்ஸாம் கேட்க வாய்ப்பு நிறைய இருக்கு. தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. If every r plus 1 row minor of the matrix vanishes, then rank of matrix is என்ன சொல்லலாம், row of r less than or equal to r. அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. The rank of every n square non-singular matrix is the rank of every n square non-singular matrix is n. இதுவும் நமக்கு கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு நிறைய இருக்கு. The rank of every n square non-singular matrix. Non-singular matrix அப்படின்னா modulus of a not equal to 0. Modulus of a not equal to 0 அப்படின்னா அதுக்கு பேர் non-singular matrix. Okay. The rank of every n square non-singular matrix is n. இது மிக முக்கியமான ப்ராப்பர்ட்டி. அடுத்து, if the matrix A, then m cross n order matrix. முன்னதான் பார்த்தோம், row of A less than or equal to minimum m, n. இதுல m அப்படிங்கிறது ரோ, n அப்படிங்கிறது காலம். இதுல எது கம்மியா இருக்கோ அதுதான் நமக்கு. இப்ப ரோ வந்து நமக்கு 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க, காலம் வந்து 4 இருக்கு. இப்ப ரேங்க் ஆஃப் தி கிவன் மேட்ரிக்ஸ் இனிஷியலா நம்ம என்ன எடுத்துக்கணும், இதுல எது கம்மியா இருக்கோ, ரோ கம்மியா இருந்தா ரோ எடுத்துக்கணும், காலம் கம்மியா இருந்தா காலம் எடுத்துக்கணும். அதை விட அதிகமா நம்ம இனிஷியல் ரேங்க் சொல்லக்கூடாது. ஓகே. If the matrix A, then m cross n order matrix row of A less than or equal to minimum m, n. Here m denote the row, n denote the column. அடுத்து முக்கியமான கான்செப்ட், if A is a square matrix of order n, இப்ப ஏங்கிறது என்ன சொல்றாங்க, ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் n such then modulus of A not equal to 0, நான் சிங்குலரா இருக்கு. அப்ப நம்ம ரேங்க் என்ன சொல்லலாம், ஆர்டர் n அப்படிங்கும் போது நமக்கு ரேங்க் என்ன, n. ஓகே. If A is square matrix of order n such that modulus of A not equal to 0, modulus of A not equal to 0, அப்ப நம்ம ஆர்டர் என்ன எடுத்துக்கிறோமோ அதுதான் நமக்கு ரேங்க் கிடைக்கும். ஆர்டர் n எடுத்துட்டோம்னா நம்ம ரேங்க் ஆஃப் தி கிவன் மேட்ரிக்ஸ் என்ன கிடைக்கும், n. எப்பனா நமக்கு கிவன் மேட்ரிக்ஸ் வந்து நான் சிங்குலரா இருக்கும். நான் சிங்குலர்னா மாடுலஸ் ஆஃப் A not equal to 0. நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஓகே. And if In is the unit matrix, நமக்கு ஆர்டர் n கொடுத்திருக்காங்க, ஆர்டர் n கொடுத்திருக்காங்க. ஓகே. இப்ப In not equal to 0, இதோட மாடுலஸ் டிட்டர்மினேஷன் நமக்கு யூனிட் மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. யூனிட் மேட்ரிக்ஸோட மாடுலஸ் நாட் ஈக்குவல் டு 0, அப்ப நான் சிங்குலரா, அப்ப நான் சிங்குலர் மாடுலஸ் ஆஃப் யூனிட் மேட்ரிக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா நான் சிங்குலர். அதே நமக்கு மாடுலஸ் ஆஃப் In ஈக்குவல் டு 0னா அதுக்கு பேரு நான் சிங்குலர். இப்ப நமக்கு நான் சிங்குலரா இருந்தாதான் நம்ம என்ன சொல்ல முடியும், நம்ம இந்த யூனிட் மேட்ரிக்ஸோட ஆர்டர் நமக்கு n கொடுத்திருக்காங்க, ஆர்டர் n அப்படிங்கும் போது நமக்கு ரேங்க் என்ன கிடைக்கும், n தான் கிடைக்கும். சோ என்ன ஆர்டரோ அதுதான் நமக்கு ரேங்கா கிடைக்கும். நம்ம இனிஷியலா அதான் எடுத்துக்கும். இப்ப 3/3 மேட்ரிக்ஸ் அப்படின்னா இனிஷியல் ரேங்க் நமக்கு 3 தானே. இப்ப ஆர்டர் 3, அப்ப அதோட ரேங்கும் நமக்கு 3 தான் கிடைக்கும் இனிஷியலா. ஓகே. If A is any diagonal matrix, if A is any diagonal matrix with non-zero n diagonal element, இப்ப diagonal எல்லாமே எப்படி இருக்கு, நான் ஜீரோவா இருக்கு. diagonal எப்படி இருக்கு, ஏங்கிறது diagonal மேட்ரிக்ஸ். ஓகே. அந்த diagonal எல்லாமே நான் ஜீரோ எலிமெண்ட்ஸாவே இருக்கு, n எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஓகேவா. தென் அது இல்லாம நமக்கு மாடுலஸ் ஆஃப் A நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்றாங்க. அப்ப மாடுலஸ் ஆஃப் A நாட் ஈக்குவல் டு 0னா இனிஷியலா நம்ம எத்தனை ஆர்டர் எடுத்துக்கிறோமோ அதுதான் நமக்கு ரேங்க் கிடைக்கும். சோ இங்க நம்ம n diagonal எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். எத்தனை இருக்கு, n diagonal elements. அது நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் கவுண்டிங் எடுத்துக்கிறோம். நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம கவுண்டிங் எடுத்துக்கிறோம். இப்ப ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம், 4 0 0 2 1 3. இப்ப இதுல எத்தனை நான் ஜீரோ இருக்கு, 1 2 3 4. அப்ப இதுல ரேங்க் நமக்கு எத்தனை, ரேங்க் ஆஃப் A ஈக்குவல் நம்ம என்ன சொல்லணும், how many non-zero non-diagonal element, sorry, how many
non-zero elements in the diagonal. நமக்கு 4 இருக்கு. the rank of the given matrix நமக்கு என்ன சொல்லலாம்? 4ன்னு சொல்லலாம். Okay. If A is any diagonal matrix with non-zero n diagonal elements, then modulus of A not equal to 0. கண்டிப்பா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்பதான் நமக்கு ரேங்க் என்ன சொல்ல முடியும்? எத்தனை non-zero elements இருக்கோ, that is rank of the given matrix. That is rank of the given matrix. இது மிக முக்கியமான கொஸ்டின். கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. Find the rank of matrix. நமக்கு 2/2 matrix கொடுத்திருக்காங்க. First row நோட் பண்ணிக்கோங்க. 7 minus 1. Second row 2 1. ஓகே. இப்போ இதோட மாடுலஸ் கண்டுபிடிக்கலாம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க. 7 into 1 minus 2 into minus 1. ஓகேங்களா? அப்ப நமக்கு இங்க 7 into 1 7 நமக்கு கிடைக்கும். 1 into 2 minus 2. ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் 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 பிளஸ், அப்ப 2 கிடைக்கும். இப்ப 7 plus 2 9. அப்ப வந்து மாடுலஸ் ஆஃப் A not equal to 0. அப்ப மாடுலஸ் ஆஃப் A not equal to 0 அப்படின்னா இனிஷியலா நம்ம என்ன பண்ணோம்? நமக்கு ரோ எத்தனை இருக்கு? M 2 இருக்கு. N நமக்கு 2 இருக்கு காலம். ஓகேங்களா? அப்ப இனிஷியல் நமக்கு ரேங்க் நமக்கு என்ன? 2. இனிஷியலா அந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் நமக்கு என்ன? ஆர்டர் நமக்கு 2, 2/2. அப்ப ரேங்க் நமக்கு 2. ஓகேவா? அப்ப மாடுலஸ் ஆஃப் A not equal to 0 அப்படின்னா இனிஷியலா நம்ம என்ன ஆர்டர் எடுத்துட்டோமோ அதே தான் நமக்கு ரேங்கா வரும். இன்கேஸ் இங்க மாடுலஸ் ஆஃப் A 0ன்னு வந்துருந்துச்சுன்னா ரேங்க் நமக்கு என்ன ஆகும்னா டிகிரிஸ் பை 1. டிகிரிஸ் பை 1. இப்ப நம்ம எடுத்துக்கிற மேட்ரிக்ஸ் நான் சிங்குலர் அப்படிங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்றதுனால, நான் சிங்குலர் அப்படின்னா நாட் ஈக்குவல் டு 0 அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்றதுனால நம்ம இனிஷியலா என்ன ரேங்க் எடுத்துட்டோமோ, என்ன ஆர்டர் எடுத்துட்டோமோ அதுவே நமக்கு ரேங்கா கிடைக்குது. இதே நமக்கு கொடுத்திருக்க மேட்ரிக்ஸ் சிங்குலர் அப்படிங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா, சிங்குலர் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் A equal to 0. அப்ப சிங்குலர் அப்படிங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது அதோட ரேங்க் வந்து என்ன ஆகும்னா ஆர்டர்ல இருந்து, இப்ப ஆர்டர் நமக்கு 3ன்னு இனிஷியலா இருந்துச்சுன்னா அது இருந்து 1 டிகிரிஸ் ஆகி நமக்கு 2ன்னு வரும். ஓகேங்களா? அப்ப ரேங்க் டிகிரிஸ் பை 1 if given matrix is singular. given matrix is singular. modulus of A equal to 0 அப்படிங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது நமக்கு ரேங்க் 1 டிகிரிஸ் ஆகும். ஓகே, இதை தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து find the rank of matrix. ஃபர்ஸ்ட் ரோ பாருங்க 1 3 4. ஃபர்ஸ்ட் ரோ நமக்கு 1 3 4. செகண்ட் ரோ 2 6 8. 2 6 8. அப்ப நமக்கு 2 ரோ இருக்கு, 3 காலம் இருக்கு. சரி, ஓகே. இப்போ ஒவ்வொன்றுக்கும் இது வந்து நம்ம 2/2 மேட்ரிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 காலம் 1 2 3 6. இப்ப இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 1 into 6 6 minus 3 into 2 6. 6 minus 6 0. அடுத்து செகண்ட் காலம் தேர்ட் காலம் எடுத்துக்கோங்க. 3 6 4 8. 3 into 8 24 minus 4 into 6 24. அப்ப 24 minus 24 0. அடுத்த தேர்ட் காலம் ஃபர்ஸ்ட் காலம் எடுத்துக்கோங்க. 4 8 1 2. அப்ப 4 into 2 8 minus 1 into 8 8. 8 minus 8 0. அப்ப இந்த 2/3 மேட்ரிக்ஸ்ல நாம 3 2/2 மேட்ரிக்ஸ் எடுத்துட்டோம். சப் மேட்ரிக்ஸ் 3 சப் மேட்ரிக்ஸ்மே நமக்கு 0 ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்ப நமக்கு இங்க 2/3 மேட்ரிக்ஸ் தானே. ரோ வந்து நமக்கு 2, காலம் நமக்கு 3. ஓகேங்களா? இப்ப இதுல எது கம்மியா இருக்கோ அதுதான் இனிஷியல் ரேங்க். அப்ப ரேங்க் ஆஃப் தி கிவன் மேட்ரிக்ஸ் நமக்கு 2. ஓகே, இப்ப இதுல நம்ம மாடுலஸ் கண்டுபிடிக்கும் போது 0ன்னு வந்துருது. அப்ப இது சிங்குலர் அப்படிங்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. நாட் ஈக்குவல் டு 0னா நான் சிங்குலர். அப்ப இனிஷியலா இருக்க ரேங்க் எடுத்துக்கலாம். ஆனா இது என்ன ஆகுது? சிங்குலர் அப்படிங்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்ப சிங்குலர் அப்படிங்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது என்ன பண்ணா ரேங்க் ரெடியூஸ்டு பை 1. அப்ப 2ல இருந்து நமக்கு என்ன வந்துரும்? 2ல இருந்து நமக்கு 1 வந்துரும்.
அதான் சொல்றாங்க all the submatrix determinant is 0. All the submatrix determinant 0. Therefore rank is reduced to 1. அப்ப ரெண்டுல இருந்து நமக்கு என்ன வந்துரும்? 1 வந்துரும். ஓகே, தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 3. நமக்கு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரோ நோட் பண்ணிக்கோங்க. 1 1 -1. செகண்ட் ரோ 2 -3 4. தேர்ட் ரோ 3 -2 3. அப்ப இது நமக்கு 3x3 மேட்ரிக்ஸ். நாம இப்ப எக்லான் மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம். எக்லான் மெத்தட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 இருக்கணும். ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 இருக்கு. அப்படி 1 வரலைன்னா நமக்கு செகண்ட் ரோல இருந்துச்சுன்னா இப்ப செகண்ட் ரோவை ஃபர்ஸ்ட் ரோவை பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது காலம்ல இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் நமக்கு 1 இருக்கணும். அப்படி இருந்தாதான் இந்த எக்லான் மெத்தட் ஃபாலோ பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நமக்கு 3x3 மேட்ரிக்ஸ். இது மாதிரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எல்லாமே 3x3 4x4 இது மாதிரி ஹையர் ரேங்க் வரும்போது ஹையர் ஆர்டர் வரும்போது நம்ம என்ன பண்ணலாம்? எக்லான் மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம ரோவையோ காலத்தையோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஓகே, அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே வச்சுக்கணும். ரெண்டாவது ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் நமக்கு 0 பண்ணணும். அப்ப 2 0 பண்ணா நம்ம என்ன பண்ணலாம்? அது நம்ம -2 பண்ணணும். அப்ப நம்ம R2 என்ன பண்ணனா பாருங்க என்ன கண்டிஷன் கொடுத்திருக்கோம்? -2R1. ஃபர்ஸ்ட் நீங்க R2 எழுதி எடுத்துக்கோங்க. என்ன எடுத்துக்கும் பாருங்க 2 -3 4 -2R1. அப்ப R1 நம்ம என்ன பண்றோம்னா -2 ஆல பெருக்குங்க. பெருக்கும்போது என்ன கிடைக்கும்? -2 +2. அப்ப இத நம்ம ஆட் பண்ணும்போது என்ன ஆயிடும்? 0 -5 6. ஓகேங்களா? இங்க ஃபில் பண்ணிட்டோமா? ஓகே, நம்ம தேர்ட் ரோ அப்படியே வச்சுக்கிறோம். 3 -2 3. ஓகே, அடுத்து தேர்ட் ரோல இந்த நம்பரை நம்ம 0 பண்ணும். ஓகேங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? R3 என்ன பண்ணலாம்? R3 நம்ம அப்படியே ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். R3 நமக்கு என்ன? 3 -2 3. ஓகேவா? அப்ப 3 நம்ம 0 பண்ண என்ன பண்ணுவோம்? -3 ஆல பெருக்கணும். அப்ப R1 நம்ம என்ன பண்ணிருக்கோம்? -3. அதால ப்ராடக்ட் பண்ணலாமா? அப்ப -3. இதை பெருக்கும்போது நமக்கு -3 வரும். இதை பெருக்கும்போது நமக்கு 3 வரும். வந்துச்சா? இதை ஆட் பண்ணும்போது 0 -5 6 பண்ணட்டுமா? ஓகே, இப்ப நமக்கு கான்செப்ட் என்னன்னா எக்லான் மெத்தட்ல இத ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் நமக்கு 1 இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த டயகோனல் கீழே இருக்கிற இந்த 3 ஓகேவா? டயகோனல் கீழே இருக்கிற 3 நம்ம என்ன பண்ணணும்? 0 பண்ணணும். சோ நம்ம இந்த டயகோனல் கீழே இருக்கு, இதை 0 பண்ணிட்டோம், இதை 0 பண்ணிட்டோம். ஓகே, அடுத்து இந்த -5 0 பண்ணும். அதுக்கு நம்ம ரூல் அப்ளை பண்ணலாம். அதே சமயம் இங்க பாருங்க 2 ரோ சேமா இருக்கு. ஒரு மேட்ரிக்ஸ்ல 2 ரோ சேமா இருந்தா ஒரு ரோ நம்ம டெலீட் பண்ணலாம். ஒரு மேட்ரிக்ஸ்ல 2 ரோ ஒரே மாதிரியா இருந்தா ஒரு ரோ நம்ம என்ன பண்ணலாம்? டெலீட் பண்ணலாம். அப்ப பாருங்க 1 1 -1 0 -5 6 0 -5 6. 2 ரோ சேமா இருக்கனால ஒரு ரோ ரிமூவ் பண்ணிரும். அப்ப மீதி என்ன இருக்கு? 2 ரோ தான் இருக்கு. ஓகேங்களா? அப்ப இதுல 2x3 மேட்ரிக்ஸ். எது ஆர்டர் கம்மியா இருக்கு? 2 தான் ஆர்டர் கம்மி. சோ அதுதான் நமக்கு ரேங்க் ஆஃப் தி கிவன் மேட்ரிக்ஸ். நீங்க 3 போட்டக்கூடாது. இது 2x3 மேட்ரிக்ஸ். 2 ரோ இருக்கு, 3 காலம் இருக்கு. இதுல எது ஆர்டர் கம்மியோ, ரோவோ காலமோ எது ஆர்டர் கம்மியா இருக்கோ அதையே நம்ம ரேங்க் ஆஃப் தி கிவன் மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்ப இந்த ரோ நமக்கு 2ங்கனால that is rank of the given matrix. இதை நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க.
அடுத்து நம்ம கொடுத்திருக்க மேட்ரிக்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் ரோ நோட் பண்ணிக்கோங்க. 1 2 3 minus 1 1 2 3 minus 1 ஃபர்ஸ்ட் ரோ. செகண்ட் ரோ வந்து பாத்தீங்கன்னா 2 4 6 minus 2 செகண்ட் ரோ நோட் பண்ணிக்கோங்க. 2 4 6 minus 2 தேர்ட் ரோ 3 6 9 minus 3 நம்ம கொடுத்திருக்கு 3 by 4 மேட்ரிக்ஸ் 3 by 4 மேட்ரிக்ஸ். அப்ப ரோ வந்து நமக்கு 3, காலம் வந்து நமக்கு 4. அப்ப இதுல எது நமக்கு மினிமம்? ரோ தான் மினிமமா இருக்கு. சோ இனிஷியலா நம்ம ரேங்க் 3ன்னு எடுத்துக்கலாம். சரி, ஓகே. அடுத்து எக்லான் மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோ நமக்கு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் நமக்கு 1. ஓகே, வெரி குட். அதை வச்சுக்கலாம். அப்புறம் டயகோனலுக்கு கீழே இருக்க நம்பர்ஸ் நம்ம 0 பண்ணணும். சரி, நம்ம பண்ணிக்கலாம். பாருங்க, நமக்கு செகண்ட் ரோ அண்ட் தேர்ட் ரோ நம்ம எப்படி இருக்கு? ஒரே மாதிரி டிவைட் பண்ண மாதிரி இருக்கு. அப்ப செகண்ட் ரோ நம்ம 2 ஆல டிவைட் பண்ணிக்கிறோம். இப்ப 2 ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 1 2 3 minus 1. ஓகே. தேர்ட் ரோ நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க. இதுவும் சிமிலரா இருக்கு. எல்லாமே நமக்கு மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 3ல இருக்கு. அப்ப 3 ஆல நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். 1 2 3 minus 1. இப்போ ஒரு மேட்ரிக்ஸ்ல 3 ரோ இருக்கு. 3 ரோவும் ஒரே மாதிரி இருக்கு. ஆல் த ரோ சிமிலர். அப்ப ரேங்க் ஆஃப் தி கிவன் மேட்ரிக்ஸ் நமக்கு என்னவா இருக்கும்? யூனிட்டி. 3 ரோ ஆஃப் தி கிவன் மேட்ரிக்ஸ் ஈக்குவல். என்ன இருக்கு? ஈக்குவலா இருக்கு. 3 ரோ ஆஃப் தி கிவன் மேட்ரிக்ஸ் ஆர் ஈக்குவல். n ரோ இருக்கு. n ரோவுமே நமக்கு ஒரே மாதிரியா இருந்தா நமக்கு ரேங்க் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் நமக்கு n. ஓகேங்களா? நமக்கு சாரி 1 தான். ஓகே. therefore இங்க நமக்கு 3 ரோ இருக்கு. 3 ரோவும் ஒரே மாதிரி இருக்கு. அப்ப ரேங்க் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்? 1. ஏன்னா ஆல் தி ரோ நமக்கு ஐடென்டிக்கலா இருந்துச்சுன்னா ரேங்க் ஆஃப் தி கிவன் மேட்ரிக்ஸ் இஸ் 1. ஆல் தி ரோ நமக்கு ஐடென்டிக்கலா இருந்துச்சுன்னா நமக்கு ஐடென்டிக்கலா இருந்துச்சுன்னா the rank of the given matrix is 1. ஓகே. இது நமக்கு ஆல்ரெடி டிஆர்ல கேட்ட क्वेश्चंस. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. क्वेश्चंस ஃபர்ஸ்ட் தெளிவா நோட் பண்ணிக்கோங்க, பிராக்டீஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரோ நமக்கு என்ன? 1 2 3 minus 1. செகண்ட் ரோ நோட் பண்ணிக்கோங்க. 2 4 6 minus 2. தேர்ட் ரோ 3 6 9 minus 3. क्वेश्चन எழுதிக்கோங்க. நல்லா கேட்டுட்டு ஒரு டைம் பார்க்காத ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகே. அடுத்த क्वेश्चन நம்பர் 5. நமக்கு 3 by 3 மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரோ -1 3 6. செகண்ட் ரோ பாருங்க 3 -3 -4. தேர்ட் ரோ 3 3 11. ஓகே. இப்போ இங்க நம்ம எக்லான் மெத்தட ஃபாலோ பண்ண முடியுமானா? பண்ண முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் நமக்கு 1 இருக்கணும், அல்லது ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் இங்க எங்கேயுமே 1 இல்ல. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் நம்ம ரோவையோ காலமோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொண்டு வர முடியாது. சரி, ஓகே. வேற என்ன பண்ணலாம்? சிங்குலரா நான் சிங்குலரான்னு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இப்ப நான் சிங்குலரா இருந்தா தட் இஸ் த ரேங்க் ஆஃப் கிவன் மேட்ரிக்ஸ். இப்ப நமக்கு மாடுலஸ் ஆஃப் a எடுக்கலாம். இப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் -1. -1க்கு நம்ம என்ன பண்ணலாம்? அதோட கோஃபேக்டர்ஸ் நமக்கு என்ன பண்ணலாம் பாருங்க. -1 அப்படின்னா இதோட கோஃபேக்டர் என்ன பண்ணலாம்? நமக்கு இது கிடைக்கும். சோ அந்த -1 அப்படின்னா அந்த அந்த ரோவையும் அந்த காலத்தையும் விட்டுரும். அப்ப மீதி நமக்கு என்ன இருக்கு? -3 -4 3 11. ஓகேங்களா? அடுத்த மேட்ரிக்ஸை பொறுத்தவரைக்கும் பிளஸ் மைனஸ் சிம்பிள் மாத்தி மாத்தி போடணும். அடுத்து நமக்கு -3. -3க்கு கோஃபேக்டர் பாருங்க. அந்த ரோ அந்த காலத்தை விட்டுருங்க. அப்ப 3 3 -4 11 வரும். அப்ப 3 3 -4 11. அடுத்து பிளஸ் 6. 6ஓட கோஃபேக்டர் பாருங்க. அந்த ரோ 6 அப்படின்னா அந்த ரோ அண்ட் காலம் நம்ம விட்டுணும். ஓகேங்களா? அப்ப 3 3 3 3 -3 3. இப்ப வந்து நமக்கு மாடுலஸ் ஆஃப் a ஈக்குவல் டு நமக்கு -1. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? அப்ப -3 × 11 -33. அடுத்து 3 × -4 -12. கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு மைனஸ் வரும்.
அது இல்லாம அங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது அங்க -4 இருக்கு. நாமும் 12 -12 ஓகே. அடுத்து -3 இன்ட்டு 3 இன்ட்டு 11 எவ்வளவு 33 -4 இன்ட்டு 3 12 ஆல்ரெடி அங்க ஒரு மைனஸ் இருக்கு. அப்ப மைனஸ் மைனஸ் பிளஸ் ஓகே. அடுத்து பிளஸ் 6 3 3 எவ்வளவு நமக்கு 9 மைனஸ் 3 இன்ட்டு 3 அங்க -3 இருக்கும்போது 3 இன்ட்டு 3 -9 ஆல்ரெடி கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு மைனஸ். அப்ப மைனஸ் மைனஸ் பிளஸ். இப்போ -1 இன்ட்டு 33ல 12 போயிடுச்சுன்னா நமக்கு 11 கிடைக்குமா? -11 கிடைக்கும். சாரி 21 கிடைக்கும். 30 33 ஓகே. அடுத்து நமக்கு -3 இன்ட்டு என்ன கிடைக்கும் 45 பிளஸ் 6 என்ன கிடைக்கும்னா 18 நோட் பண்ணிக்கோங்க குயிக் சீக்கிரம். இப்போ மைனஸ் மைனஸ் பிளஸ் அப்ப 21 கிடைக்கும். -45 இன்ட்டு 3 எவ்வளவுங்க 45 இன்ட்டு 3 எவ்வளவு 135 135 ஓகே. பிளஸ் 18 இன்ட்டு 6 நமக்கு என்ன கிடைக்கும் 18 இன்ட்டு 6 வந்து நமக்கு 108 ஓகே. அப்ப நமக்கு 21 பிளஸ் 108 ரெண்டு ஆட் பண்ணா நம்ம என்ன கிடைக்கும் 129 ஓகே. மைனஸ் 135 அப்ப வந்து நமக்கு -6 கிடைச்சிருக்கு. அப்ப மாடுலஸ் ஆஃப் ஏ வந்து நமக்கு நாட் ஈக்குவல் டு 0. அப்ப ரேங்க் நம்ம என்ன எடுத்துக்கலாம் ரேங்க் வந்து நமக்கு ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் நமக்கு 3 தான் கிடைக்கும். இங்க மாடுலஸ் ஆஃப் ஈக்குவல் டு 0 வந்தாதான் நமக்கு ரேங்க் ரிடியூஸ் ஆகும். ஓகேவா தெளிவா பார்த்துக்கோங்க. அப்ப ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் நமக்கு 1 இல்ல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் எக்லான் மெத்தட் ஃபாலோ பண்ண முடியாது. டிடெர்மினேஷன் தான் சிங்குலரா நான் சிங்குலரான்னு கண்டுபிடிக்கலாம். நான் சிங்குலரா இருந்துச்சுன்னா நான் சிங்குலரா நாட் ஈக்குவல் டு 0. அப்ப இன்சில நம்ம என்ன ஆர்டர் எடுத்துக்கிட்டோமோ அதே நம்ம ரேங்கா வச்சுக்கலாம். அதே சிங்குலர் அப்படின்னா ரேங்க் 1 குறைச்சிக்கணும். ஓகே இது தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நமக்கு கொஸ்டின் நம்பர் 6 ஃபர்ஸ்ட் ரோ பாருங்க 1 -1 3 6 செகண்ட் ரோ 1 3 -3 -4 தேர்ட் ரோ 5 3 11. இப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் நமக்கு 1 இருக்கு. அப்ப எக்லான் மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுக்கு ரேங்க் கண்டுபிடிங்க. ரேங்க் 3 வருதான்னு பாருங்க. ஓகேவா கொஸ்டின் தெளிவா எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரோ 1 -1 3 6 செகண்ட் ரோ 1 3 -3 -4 தேர்ட் ரோ 5 3 3 11. கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. ரேங்க் 3 வருதான்னு பாருங்க. இங்க நமக்கு 3/4 மேட்ரிக்ஸ் 3/4 மேட்ரிக்ஸ். அப்ப நமக்கு ரோ வந்து நமக்கு 3 காலம் நமக்கு 4. இப்ப இதுல எது ஆர்டர் கம்மியா இருக்கு ரோ தான் 3 தான். அதை நம்ம இன்சியல் ரேங்கா எடுத்துக்குவோம். பட் அதுக்கப்புறம் அது 3ல இருந்து 2 வரலாம் 1 வரலாம். எக்லான் மெத்தட்ல கண்டுபிடிக்கணும். ஆனா இனிஷியலா நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ரோ அல்லது காலம் இது எது மினிமமா இருக்கோ அதுதான் நம்ம இனிஷியல் ரேங்கா எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் டெலீட் பண்ணி அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே இதுக்கு ரேங்க் 3 வருதான்னு வெரிஃபை பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் 7 நமக்கு 3/3 மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரோ நோட் பண்ணிக்கோங்க 1 2 4 சாரி 1 2 3 செகண்ட் ரோ 2 4 7 2 4 7 தேர்ட் ரோ வந்து நமக்கு 3 6 10. கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரோ 1 2 3 செகண்ட் ரோ வந்து பார்த்தா 2 4 7 தேர்ட் ரோ 3 6 10. நமக்கு ரேங்க் 2 வருதான்னு கண்டுபிடிங்க. இங்க எக்லான் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் நமக்கு 1 வரனால இதை எக்லான் மெத்தட்லயே நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே டயகோனல்
டயகோனல் கீழ இருக்க இந்த 2 ஃபர்ஸ்ட் 0 பண்ணும். அடுத்து இந்த 3 நம்ம 0 பண்ணும். ஓகேவா? அப்ப நமக்கு இதுக்கு என்ன ரூல் அப்படின்னா R2 implies R2 minus 2R1 அந்த ரூல் அப்ளை பண்ணும். அடுத்து R3 என்ன பண்ணலாம்னா R3 minus 3R1 அப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த 2வும் இந்த 3 0 ஆயிரும். ஓகேங்களா? சோ இதை ட்ரை பண்ணி பாருங்க. ரேங்க் 2 வரலாம்னு பாருங்க. ஓகேங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 8. நமக்கு 3/4 மேட்ரிக்ஸ் 3 ரோ இருக்கு, 4 காலம் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ரோ நமக்கு வந்து 1 3 4 3 1 3 4 3. செகண்ட் ரோ நோட் பண்ணிக்கோங்க 3 9 12 9. தேர்ட் ரோ நமக்கு -1 -3 -4 -3. ஓகே, இப்ப நம்ம பார்த்தாவே தெரியும் ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் லாஸ்ட் ரோ ரெண்டுமே நமக்கு சேமா இருக்கு. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தா ஒரு ரோ ரிமூவ் ஆயிடும். ஓகேவா? அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் செகண்ட் ரோ ரெண்டுமே பாருங்க செகண்ட் ரோ ப்ராடக்ட் ஆஃப் 3. அப்ப 3ஆல நமக்கு டிவைட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் செகண்ட் ரோ ரெண்டுமே நமக்கு சேமா இருக்கு. அப்ப நமக்கு இதுல நம்ம 2 ரோ ஈஸியா ரிமூவ் பண்ணிடலாம். லாஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் ரோவால கழிக்கும் போது ரோ 3 நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ரோ 2 என்ன பண்ணலாம் 3ஆல டிவைட் பண்ணும்போது ரோ 1 ரோ 2 சேமா இருக்கும். ஒரு மேட்ரிக்ஸ்ல 2 ரோ சேமா இருக்கும்போது நம்ம ஒரு ரோ ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்ப ரோ 2 ரிமூவ் ஆயிரும், ரோ 3யும் நமக்கு ரிமூவ் ஆயிரும். அப்ப ரேங்க் ஆஃப் தி கிவன் மேட்ரிக்ஸ் நமக்கு என்ன கிடைக்கும் 1. ஓகே, இது அருமையான கொஸ்டின். அடுத்து கொஸ்டின் நம்பர் 9 பாருங்க. நமக்கு 3/3 மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரோல நமக்கு என்ன இருக்கு 1 0 0. செகண்ட் ரோ 0 1 0. தேர்ட் ரோ நமக்கு 0 0 1. ஓகேங்களா? இதுவும் நமக்கு ஆல்ரெடி எக்ஸாம் கேட்ட கொஸ்டின். ரேங்க் நமக்கு 3. எக்லான் மெத்தட்ல கண்டுபிடிக்கலாம் அல்லது மாடுலஸ் ஆஃப் a கண்டுபிடிங்க. மாடுலஸ் ஆஃப் a நாட் ஈக்குவல் டு 0ன்னு வரும். அதனால தான் நமக்கு ரேங்க் ஆஃப் a நம்ம என்ன சொல்றோம் 3ன்னு சொல்றோம். வெரிஃபை பண்ணுங்க. மாடுலஸ் ஆஃப் a கண்டுபிடிங்க என்ன வருதுன்னு பாருங்க. நாட் ஈக்குவல் டு 0னா therefore நம்ம என்ன ஆர்டர் எடுத்துறோமோ 3/3 மேட்ரிக்ஸ் தானே, நமக்கு ஆர்டர் 3 தானே, அப்ப அதுவே நமக்கு ரேங்கா கிடைக்கும். ஓகே, क्वेश्चन தெளிவா நோட் பண்ணி சால்வ் பண்ணுங்க. அடுத்து 10வது क्वेश्चन 3/3 மேட்ரிக்ஸ். ஃபர்ஸ்ட் ரோ 1 1 -1 1 1 -1 நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரோ வந்து 1 1 -1. செகண்ட் ரோ 3 -1 -1. நமக்கு தேர்ட் ரோ வந்து 3 1 1. ஓகேங்களா? சோ இதுக்கு ரேங்க் 2 வருதான்னு பாருங்க. இதை எக்லான் மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் நமக்கு 1ஆ இருக்கு. ஓகேங்களா? பாருங்க, வெரிஃபை பண்ணுங்க. क्वेश्चन தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. சால்வ் பண்ணி ரேங்க் 2 வருதான்னு வெரிஃபை பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்து ஃபைண்ட் தி ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் A equal to ஃபர்ஸ்ட் ரோ நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க 1 1 1. செகண்ட் ரோ A B C. செகண்ட் ரோ A B C. தேர்ட் ரோ A cube B cube C cube. ஓகே, the rank of matrix ஏன் 3ன்னு சொல்றோம்னா if all A B C எல்லாமே நமக்கு என்ன இருக்கு டிஃபரெண்டா இருக்கு. ஓகே, அண்ட் 3 நமக்கு ஆட் பண்ணா not equal to 0 not equal to 0. ஓகேங்களா? so therefore the rank of given matrix வந்து நமக்கு 3 எடுத்துக்கலாம். ஓகே, வெரி குட். சோ இந்த நல்ல அருமையான क्वेश्चन கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பாருங்க, ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க, ரேங்க் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ரோ நமக்கு வந்து பார்த்தா 0 0 0 0. செகண்ட் ரோ வந்து நமக்கு 4 2 3 0.
தேர்ட் ரோ நமக்கு 1 0 0 0. நமக்கு ஃபோர்த் ரோ வந்து பார்த்தா 4 0 3 0. ஓகே, இப்போ இந்த மேட்ரிக்ஸ் பார்த்தோன்னே நமக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் ரோவும் லாஸ்ட் காலம் பாருங்க நம்ம ஈஸியா ரிமூவ் பண்ணிடலாம். ஜீரோவா இருக்கு, அப்ப அதை விட்டலாம். அதை விட்டுட்டு மீதி நமக்கு என்ன இருக்கு 4 2 3 1 0 0 அடுத்து 4 0 3. கரெக்டா இருக்கா? இதுக்கு நம்ம மாடுலஸ் எடுக்கலாம். இதுல ரெண்டாவது ரோ பாருங்க, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் மட்டும் நம்ம 1 இருக்கு. அப்ப வந்து நமக்கு ரோ 2வையும் ரோ 1 ரெண்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓகே, அப்ப நமக்கு இது மாதிரி கிடைக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1, அதோட கோஃபேக்டர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 2 3 0 3. இப்ப இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 2 into 3 6 மைனஸ் மேட்ரிக்ஸை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது மைனஸ் போடணும். 3 into 0 0. அப்ப நமக்கு 6 கிடைக்குது. அப்ப மாடுலஸ் ஆஃப் ஏ வந்து நமக்கு நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இப்ப இது வந்து ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் தானே, இங்க ஆர்டர் 3. அப்ப ரேங்க் ஆஃப் தி கிவன் மேட்ரிக்ஸ் நமக்கு என்ன கிடைக்கும்னா 3 கிடைக்கும். ஓகேங்களா? ரேங்க் ஆஃப் தி கிவன் மேட்ரிக்ஸ் நமக்கு என்ன 3. ஓகே, அருமையான क्वेश्चंस. கண்டிப்பா எக்ஸாம் கேட்க வாய்ப்பு இருக்கு, தெளிவா பாத்துக்கோங்க. அடுத்து நமக்கு டயகோனல் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்ப இந்த டயகோனல்ல நான் ஜீரோ டயகோனல் எலிமெண்ட் இஸ் த ரேங்க் ஆஃப் தி கிவன் மேட்ரிக்ஸ். அப்ப நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ் எத்தனை இருக்கு 1 2 3 4. அப்ப 4 இருக்கும்போது அப்ப நம்பர் ஆஃப் நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ் இன் த டயகோனல் மேட்ரிக்ஸ் இஸ் 4. therefore rank of the given matrix is 4. இது நமக்கு ஆல்ரெடி டிஆர்பி எக்ஸாம் கேட்ட क्वेश्चंस, தெளிவா பார்த்துக்கோங்க. அப்ப ஒரு மேட்ரிக்ஸ்ல டயகோனல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்கன்னா அந்த டயகோனல்ல எத்தனை நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ் வந்திருக்கோ அதுதான் நமக்கு ரேங்க் ஆஃப் தி கிவன் மேட்ரிக்ஸ். நோட் பண்ணிக்கோங்க. மேட்ரிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரோ வந்து 1 3 5 1 1 3 5 1. செகண்ட் ரோ 2 4 8 0 2 4 8 0. தேர்ட் ரோ 3 1 7 5 3 1 7 5. இப்ப இந்த மேட்ரிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 இருக்கு. ஓகே, அப்ப எக்ஸாம் மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்ப இந்த டயகோனல்ல நமக்கு இந்த 2 0 பண்ணும், 3 0 பண்ணும். சோ அதுக்கான ரூல் ரோ 2க்கு ரோ 3க்கு. சோ ரோ 2க்கு அப்ளை பண்ணும்போது நமக்கு இது மாதிரி கிடைக்கும் 0 -2 -2 -2. ரோ 3க்கு 0 -8 -8 2. வெரிஃபை பண்ணுங்க. அடுத்து ரோ 2 ரோ 3 ரெண்டும் பாருங்க. அப்ப ரோ 3ல அடுத்து இது இந்த டேர்ம்ஸ் நம்ம 0 பண்ணணும் அப்படின்னா இந்த டயகோனல்ல இதை 0 பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா ரோ 2ல 4ஆல பெருக்கும் போது ஓகேடா நமக்கு -4ஆல ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ரோ 3 அப்படியே நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். 0 -8 -8 2. ரோ 2 இத நீங்க என்ன பண்றீங்க -4ஆல ப்ராடக்ட் பண்ண போறீங்க. அப்ப நமக்கு 0. -4 பண்ணும்போது நமக்கு 8 கிடைக்கும். -4ஆல ப்ராடக்ட் பண்ணும்போது 8 கிடைக்கும். -4ஆல ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 8 கிடைக்கும். ஓகே, இப்ப இத ஆட் பண்ணும்போது நமக்கு 0 0 0 8 2 10. ஓகே, அப்ளை பண்ணிட்டோமா? நான் லாஸ்ட் ரோல லாஸ்ட் எலிமெண்ட் நம்ம 0 பண்ண முடியல, அப்ப வேற எதுவும் பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்ப ரேங்க் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா இது வந்து 3/4 மேட்ரிக்ஸ். ஏன்னா இந்த டயகோனல்ல இவ்வளவுதான், இந்த டயகோனல்ல 3 0 பண்ணிட்டோம்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம எந்த ரூல் அப்ளை பண்ண முடியாது. அப்ளை பண்ணாலும் 0 நம்ம கொண்டு வர முடியாது. ஓகேங்களா? அப்ப இதுல 3 ரோ இருக்கு, 4 காலம் இருக்கு. இதுல எது கம்மியான ஆர்டர்
3 தான். அப்ப ரேங்க் ஆஃப் தி கிவன் மேட்ரிக்ஸ் நமக்கு 3. ரேங்க் ஆஃப் தி கிவன் மேட்ரிக்ஸ் நமக்கு 3. ஓகே, தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து the rank of the following n plus 1 n plus 1 matrix. The rank of the following n plus 1 n plus 1 matrix where a is a real number நம்ம கொடுத்திருக்காங்க. First row 1 a square a cube etc a power n. அதே மாதிரி similar second row etc similar last row. So நமக்கு என்ன கேட்கறோம்னா all the row ஒரே மாதிரி இருக்கு, எல்லா ரோவும் நமக்கு ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னா the rank of the given matrix என்ன? Unity. All the rows are identical. All the rows are same manner identical. Therefore, the rank of the given matrix is unity. Rank of the given matrix is unity. Already இது நமக்கு கேட் எக்ஸாம் கேட்டிருக்காங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस. தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. The rank of the matrix நமக்கு 2 by 2 கொடுத்திருக்காங்க. First row 1 1, second row 0 0. ஒரு மேட்ரிக்ஸ்ல ஒரு ரோல எல்லா எலிமெண்ட்ஸுமே நமக்கு 0னா அந்த ரோ நம்ம விட்டுறலாம். அப்ப இங்க ஒரே ஒரு ரோ தான் இருக்கு. 1 by 2 மேட்ரிக்ஸ், 1 by 2 மேட்ரிக்ஸ். அப்ப ஒரு ரோ 2 காலம் இருக்கு. இதுல எது ஆர்டர் கம்மியா இருக்கு? ரோ m equal to 1, காலம் m equal to. அப்ப மினிமம் ஆர்டர் தான் நமக்கு ரேங்க். therefore only ஒரே ஒரு ரோ இருக்கனால the rank of the given matrix நமக்கு 1. rank of the given matrix 1. இது நமக்கு ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அடுத்து the rank of 3 by 3 matrix. The rank of 3 by 3 matrix கேள்வி தெளிவந்திக்கோங்க. The rank of 3 by 3 matrix C equal to AB found by multiple non-zero column matrix A. Non-zero column matrix A size வந்து 3 into 1 கொடுத்திருக்காங்க. ஓகே, 3 row வந்து வரணும், காலம் வந்து 1. 3 into 1. And non-zero row matrix B size நமக்கு 1 into 3. 1 into 3. ஒரு ரோ 3 காலம். ஓகேங்களா? அப்ப C equal to AB இதோட வேல்யூ கேட்கறாங்க. அவங்க கொடுத்திருக்க கொஸ்டின் நம்ம இப்படி எழுதிக்கிறோம். The rank of 3 by 3 matrix C equal to AB found by multiplying a non-zero column matrix A size வந்து நமக்கு 3 by 1. அதே மாதிரி non-zero row matrix B, non-zero row matrix B size வந்து நமக்கு column matrix ஓட size வந்து நமக்கு 3 into 1. row matrix ஓட size 1 into 3. அப்ப நமக்கு column matrix என்ன கொடுத்திருக்காங்க? 3 into 1. ஓகே, 3 ரோ ஒரு காலம் எழுதியாச்சு. அடுத்து நமக்கு மேட்ரிக்ஸ் B 1 into 3 ஒரு ரோ 3 காலம் எழுதியாச்சு. இப்ப C equal to AB தானே, சோ A மேட்ரிக்ஸ் B மேட்ரிக்ஸ் ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணலாமா? அப்ப A1 எடுத்துட்டு இதை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? A1 A1 B1 A1 C1 A1 வந்துச்சா? அதே மாதிரி அடுத்து B1 எடுத்துட்டு பண்ணுங்க. அடுத்து நமக்கு B1 எடுத்துட்டு பண்ணும்போது நமக்கு இது கிடைக்கும். அடுத்து C1 எடுத்துட்டு பண்ணும்போது நமக்கு இது கிடைக்கும். இப்ப டயகோனல் மட்டும் பாருங்க. A1 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 ஸ்கொயர், B1 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 ஸ்கொயர், C1 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 ஸ்கொயர். ஓகேங்களா? இப்ப இதோட வேல்யூ கண்டுபிடிக்கும் போது மாடுலஸ் ஆஃப் C இதோட வேல்யூ கண்டுபிடிக்கும் போது நமக்கு A1 ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. அதோட சப் மேட்ரிக்ஸ் நமக்கு என்ன கிடைக்கும்? சோ இதனை கிடைக்கும். B1 ஸ்கொயர் C1 ஸ்கொயர் பெருக்குங்க. அடுத்து இது ரெண்டையும் பெருக்குங்க. ஓகேங்களா? அப்ப இதோட வேல்யூ நமக்கு 0 இருக்கு. சரி, ஓகே. இப்ப என்ன கண்டிஷன்னா நமக்கு A மேட்ரிக்ஸோட ரேங்க் நமக்கு என்ன? 1. A மேட்ரிக்ஸோட ரேங்க் நமக்கு என்ன? 3 ரோ இருக்கு, ஒரு காலம் இருக்கு. பட் ஓகே, இது எது மினிமம் 1 தான், அதான் ரேங்க் எடுத்துக்கிறோம். அடுத்து B மேட்ரிக்ஸ் நமக்கு எத்தனை இருக்கு? ஒரு ரோ இருக்கு, 3 காலம் இருக்கு, ரோ தான் கம்மி, அப்ப அதை எடுத்துக்கிறோம். ஓகே. ரேங்க் C நமக்கு C நமக்கு 3. ரேங்க் C equal to AB 3 by 3 மேட்ரிக்ஸ். ஓகே,
இப்ப இதுக்கு மாடுலஸ் நம்ம எடுக்கும்போது 0 ஆகுது, ரேங்க் ரிடியூஸ் ஆகும், ரேங்க் நமக்கு ரிடியூஸ் ஆகும். ஆனா நமக்கு என்ன சொல்லலாம், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. ஓகேவா? மேட்ரிக்ஸ் ஏவோட ரேங்க் 1 இருக்கும்போது, மேட்ரிக்ஸ் பி யோட ரேங்க் 1 இருக்கும்போது, அது ப்ராடக்ட் பண்ணும்போது அதோட ரேங்க் நமக்கு என்னவா இருக்கும்? கண்டிப்பா 1 தான் இருக்கும். So therefore rank of the given matrix நமக்கு 1. A matrix ஓட rank 1, B matrix ஓட rank 1, அதோட ப்ராடக்ட் அதோட ரேங்க் நமக்கு கண்டிப்பா யூனிட்டி. இது மிக முக்கியமான கொஸ்டின். கண்டிப்பா டிஆர்பி கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா ரேங்க் 0 ஆகாது. நீங்க மாடுலஸ் ஆஃப் ஏ 0ன்னு உடனே மாடுலஸ் ஆஃப் 0 சி 0ன்னு உடனே ரேங்க் ரிடியூஸ் ஆகும். ஓகேங்களா? கண்டிப்பா நெவர் 0. ரேங்க் வந்து யூனிட்டி. அடுத்து நமக்கு 3/3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரோ 1 -2 -1. செகண்ட் ரோ -3 3 0. தேர்ட் ரோ 2 2 4 2 2 4. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் நமக்கு 1 இருக்கு. அப்ப எக்லான் மெத்தட்ல இதோட ரேங்க் கண்டுபிடிங்க. ரேங்க் ஆஃப் A ஈக்குவல் டு 2. ரேங்க் ஆஃப் A ஈக்குவல் நமக்கு 2. ஓகேங்களா? சோ வெரிஃபை பண்ணுங்க, இது கரெக்டா வருதுன்னு பாருங்க. ஓகேங்களா? அடுத்து நமக்கு இந்த கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகே, 4/4 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரோ 0 0 0 0. செகண்ட் ரோ 4 2 3 0. தேர்ட் ரோ 1 0 0 0. ஃபோர்த் ரோ நமக்கு 4 0 0 0. ஸோ நமக்கு இங்க ஃபர்ஸ்ட் ரோ எல்லாமே 0 போது அதை விட்டுலாம். லாஸ்ட் ரோ எல்லாமே 0 அப்படிங்கும்போது அதை விட்டுலாம். அப்ப ரிமைனிங் மேட்ரிக்ஸ் நமக்கு என்ன? A ஈக்குவல் நமக்கு என்ன? 4 2 3 1 0 0 4 0 0. ஓகேங்களா? இதுக்கு ரேங்க் கண்டுபிடிக்க பார்க்கலாம். போய் இது ரேங்க் கண்டுபிடிங்க, என்ன வருதுன்னு பாருங்க. ஓகேங்களா? டேக் ஹோம்ஒர்க். அடுத்து நமக்கு ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் இதுவும் கண்டுபிடிங்க. 1 0 0 0 3 0 0 0 4. மொத்தம் 3 ரோ. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1. அப்ப நம்ம எக்லான் மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுக்கு ரேங்க் கண்டுபிடிங்க. ஓகேங்களா? சோ இந்த கொஸ்டின் எழுதிட்டீங்களா? சோ இதுவரை நமக்கு ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ்ல ஒரு 10 ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். டோட்டலா 10 ப்ராப்பர்ட்டிஸும் தெளிவா எழுதிக்கோங்க. ஒரு டைம் 2 டைம் திரும்ப 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 எழுதி பாருங்க. ஏன்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல ஆல்ரெடி ஒரு 3-4 கொஸ்டின்ஸ் நம்ம கேட்டிருக்காங்க. அதை தாண்டி நமக்கு ஒரு 20 கொஸ்டின்ஸ் ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ்க்கு கொடுத்துருக்கோம். ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் நீங்க சால்வ் பண்ண சொல்லி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. கிளாஸ் பார்த்து தெளிவா நோட் பண்ணிட்டு ஒரு டைம் 2 டைம் நல்லா திரும்ப திரும்ப படிச்சு பாருங்க. ஓகே, ஆன்லைன் டெஸ்ட் பொறுத்தவரைக்கும் மேட்ரிக்ஸ்க்கு நமக்கு 2 டெஸ்ட் கொடுத்துருக்கோம். மேட்ரிக்ஸ் 3 டெஸ்ட் கொடுத்துருக்கோம். 50 மார்க் பேட்டர்ன். ஓகேங்களா? சரி, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, நான் ஆப்ல கிளாஸ் ஆக்டிவேட் பண்ணிருப்பேன். அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். எவ்ரி சண்டே டெஸ்ட் இருக்கும், ஃபுல் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? சம்டைம் கிளாஸ் இருக்கும், டெஸ்ட் இருக்கும். பட் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி மைண்ட்ல வச்சுட்டு படிங்க. வித்தின் த வீக் உள்ள ஒரு யூனிட் போல்டு ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்தவரையும் இன்னும் லேசியாவே இருக்காதீங்க. ஓகேவா? ஒரு ஃபெயிலியர்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த ஃபெயிலியர்ஸ்க்கு என்ன காரணம் அப்படின்னு தெளிவா தெரியணும். ஓகேவா? அதை ரெக்டிஃபை பண்ணுங்க. காரணம் லேசினஸ். டெஸ்ட் தெளிவா எழுதுறது இல்லை. எழுதி முடிச்ச பிறகு அது நோட்டு போட்டு எழுதி பிராக்டிஸ் பண்றது இல்லை. அதனாலதான் நம்ம சக்சஸ் வாங்க முடியல. ஓகேவா? மறுபடியும் அந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது. டெஸ்ட் எழுதி முடிச்ச பிறகு நோட்டு போட்டு எழுதுங்க. எழுதுறதுக்கு கஷ்டப்படவே கூடாது. ஓகேவா? நோட்டு போட்டு எழுதுங்க. எழுதிட்டு ஒரு டைம் 2 டைம் நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பா நமக்கு ஜூன் மந்த் எக்ஸாம் இருக்கும். ஓகேங்களா? சோ நோட்டிபிகேஷன் பொறுத்தவரை இயர்லி பிளான் எண்ட் ஆஃப் த ஜனவரி அல்லது பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்ல இயர்லி பிளான் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகேங்களா? அதனால பிஜிடிஆர்பில மிஸ் பண்ண கேண்டிடேட் ஃபில் பண்ண வேண்டாம். கண்டிப்பா 2026ல நம்ம ஜாப் வாங்கிடலாம். அதுக்காக நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ண தயாரா இருக்கணும். எவரி சண்டே ஃபுல் டெஸ்ட் எழுதணும் அப்படிங்கிற மைண்ட்ல இருங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு யூனிட் அப்படிங்கிற பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணாதான் நம்ம 2.5 மந்த்ல சிலபஸ் முடிக்க முடியும். ஓகேங்களா?
யூஜிடிஆர்பி கம்பேர் பண்ணும்போது பிஜிடிஆர்பி ரொம்ப டஃப். எக்ஸஸா நமக்கு ஜிகே இருக்கு, சைக்காலஜி அண்ட் எஜுகேஷனா இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க சப்ஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி கையில கொண்டு வாங்க. சைமல்டேனியஸா நம்ம ரிமைனிங் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ மேட்ரிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். இது சேம் கிளாஸ். கிளாஸ் 3ல வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன், ஐகன் வேல்யூ, ஐகன் வெக்டார்ஸ், ஏ இன்வர்ஸ், கோஃபேக்டர் கண்டுபிடிக்கிறது, இது மாதிரியான கான்செப்ட் ஒன்றையும் நான் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸ்டடி வெல். ஆல் தி பெஸ்ட்.